அவர் இருக்கிறதே வேஸ்ட்டுங்க. உண்மையிலேயே ஆர்.என். ரவி வேஸ்ட்டு. ஏன்னா ஏன் வேஸ்ட்டுங்க? இது மொத்தத்திலே அவர் நம்ம தமிழக மக்களுக்கு கஷ்டம் தான். நம்ம எது சொன்னாலும் எதிர்ப்பு தான் சொல்கிறார் அவர். எதனால? அவருக்கு அது நம்மளை பிடிக்கல, தமிழ் அவர் ரொம்ப பிடிக்கல. அதனால எப்போவுமே போயிட்டு இருக்கிறத பண்ணிட்டு இவர் வித்தியாசமாக எதுவும் பண்ணணும் போது தேவையில்லாத ஒரு பிரச்சனை வரும் இல்லையாங்க. அது மக்களுக்கு எதிர்ப்பாக தான் இருக்கும். அது ஆளுநர் ரவி சொல்கிறது வழக்கமாக தமிழ்நாட்டில் என்ன நடைமுறை இருக்குதோ அதுதான் நம்ம பார்க்க முடியும். இங்கே அவர் புதுசாக சொல்கிறதெல்லாம் நம்ம ஏற்றுக்க முடியாது. நம்ம அதை என்ன சொல்கிறதுனே எனக்கு புரியல. அவர் எது தமிழ்நாட்டுக்கே தேவையில்லாத கவர்னர் அவர். சரி சரி, அதெல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டில் என்ன வழக்கம் இருக்கும் அதுதான். நீங்கள் வடநாட்டில் இருக்கிறதெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு சேர்க்கக்கூடாது. இங்கே தமிழ்நாட்டில் நம்மளுக்கு என்னவோ அதுதான் நம்ம இங்கே பார்க்கணும். எல்லாமே அவர் ஆளுநர் சொல்கிறதுனால நம்ம அதை ஏற்றுக்க முடியாது. முதல்ல நம்ம தமிழ்நாட்டில் முதல்ல என்ன வழக்கமாக இருக்குது, ஆரம்பத்துலேருந்து என்ன இருக்குதோ அதுதான் நம்ம பண்ண முடியும். புதுசாலாம் அதை சொல்ல முடியாது. இதெல்லாம் இல்லை, அவங்க பிரேமலா தானே சொல்கிறாங்க. இப்போ இந்த ஒரு விஷயத்தால அவர் திரும்பி போயிட்டாரு. இப்போ எவ்வளோ பிரச்சனை நமக்கு நடந்துட்டு இருக்கு. அது அவரோட தப்பு. போயிட்டாரு, அது தப்பு. அது சின்ன இந்த விஷயத்துக்கெல்லாம் அவர் அப்படி பண்ணக்கூடாது. இருக்கிற ஏன்னா ஃபஸ்ட்டு ஆளுநர் உரையினால அவர் நடைமுறையில் என்ன இருக்குதோ அதுதான் நம்ம பண்ணணும். அதுதான் ஆளுநர் பண்ணது கொஞ்சம் இதுதான் வருத்தம் தான். நம்ம அதை என்ன சொல்கிறதுனே எனக்கு புரியல. அவர் எது தமிழ்நாட்டுக்கே தேவையில்லாத கவர்னர் அவர். சரி சரி, அப்புறம் வந்துட்டு உடனே கேட்டால் தமிழ் தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடணும், அப்புறமா தேசிய பாடணும். இது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கு. என்ன சொன்னாங்க? வரலாறுலேயே அது மாதிரி கிடையாதுங்க. தமிழ் தாய் வாழ்த்து தான் முதல் ஆரம்ப ஃபங்க்ஷனுக்கு, முடிவு தான் தேசியக்கு தான். இதுதான் முறை. இவர் புதுசாக சொன்னால் எப்படி ஏற்றுக்க முடியும் நம்ம? இது அவங்க பிரேமலா தானே சொல்கிறாங்க. ஏன் பாடிட்டு தான் அவங்களுக்கு என்ன தெரியுங்க? அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு அன்புமணி தான் கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு. நீங்கள் உங்களாலாம் மாற்ற முடியாது, நீங்கள் புதுசாக மாற்றணுமான்ற மாதிரி கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு. ஆமாம், இவங்களுக்கு தெரியாது, அடிப்படை தெரியாது அந்த அம்மாவுக்கு. பாவம். அவங்க வீட்டுக்காரர் நல்லவர், அதுக்காக அவங்கள போய் சொல்ல முடியுமா நம்ம? இவர் யார் அந்த சார் போட்டிருந்தாங்கல்ல, அதை பார்த்துட்டு தான் அவர் தெரியும் போயிட்டாராம். அதுவே அவர் தெரியல அவருக்கு, எடப்பாடிக்கு. புதுசாக இருக்குது. ஆமாங்க, அது ஒரு கருத்து நீங்கள் கேட்டு பாருங்க நீங்கள். அவரு திரும்பி போனது தப்பு தான். அவர் ஆர்.என். ரவி திரும்பி போனது அது ஏற்றுக்கொள்ள முடியாது. மற்றவங்களும் சரி எவ்வளோ சொல்கிறாங்க, அவர் எதையுமே சட்டம் பண்ணுறதே கிடையாது. இப்போ சமீபத்தில் கூட ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க, அவர் பாட்டு ஏஞ்சி போகிறார். தமிழ் தாய் வாழ்த்தை பற்றி பேசும்போது நம்ம ஸ்கூல் படித்த பசங்கிட்ட போயிட்டு எடுக்கிறாங்க பாருங்கள். உங்கள் மாதிரி டிவி தான் எடுத்துக்காங்க. சின்ன சின்ன பசங்கிட்ட போய் கேட்குறாங்க, ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தமிழ் தாய் வாழ்த்து பாட்டு முதல்ல, ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது ஜனகணமனகதி சொல்லுவாங்கன்ற. இந்த தேசிய கீதம் கூட தெரியாமல் ஃபஸ்ட்டு தேசிய கீதம் தான் அப்படின்னு முன்னுரிமை கொடுக்கும்போது அது என்ன, அது சரியில்லை. அது ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் அப்படி தான் பண்ணுறாரு. இப்போ எடப்பாடியும் பிரேமலதாவும் என்ன சொல்கிறாங்க, அவர் இப்போ நம்ம பண்ணுறதால இப்போ என்ன குறைஞ்சிட்டு போகிறோம், இவர் திசை திருப்பி கொடுத்து டிஎம்கே அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அவங்க அரசியல் பேசுகிறாங்க. அவங்களுக்கு என்ன, அவங்க ஆட்சியை பிடிக்கணும். இப்போ இவங்க என்ன தப்பாக பண்ணுறாங்க? இவங்க பண்ணுறது தப்பு தான். அது பெரிய தப்பு. இது மொத்தத்திலே அவர் நம்ம தமிழக மக்களுக்கு கஷ்டம் தான். நம்ம எது சொன்னாலும் எதிர்ப்பு தான் சொல்கிறார் அவர். எதனால? அவருக்கு அது நம்மளை பிடிக்கல, தமிழ் அவர் ரொம்ப பிடிக்கல. அதனால நான் தமிழ்நாட்டில் இருக்கேன், நான் தமிழ்நாடு நம்ம பெருமையாக சொல்லலாம். ஆனால் அவர் நமக்கு எப்போவுமே அகென்ஸ்டாக தானே பண்ணிக்கிறார். எதுவுமே நமக்கு சாதகமாக பண்ணவே இல்லையா? என்ன பண்ணுறாரு, திருவள்ளூருக்கு அந்த ட்ரெஸ்ஸே மாற்றினார். அந்த மாதிரி எல்லாமே தப்பாக தானே பண்ணுறாரு அவர். ஏதாச்சும் ஒன்றாச்சும் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு பண்ணியிருக்காரு அவர்? நல்லா பண்ணியிருக்காரா? யாருமே சொல்ல மாட்டாங்க. அவர் தான் எடப்பாடி என்ன சொல்கிறாரு, ஏங்க நீங்கள் வந்தீங்க, அது வந்தவங்கள உள்ள திசை திருப்பிங்க சொல்லி டிஎம்கே சொல்கிறாரு அவர். நீங்கள் நியூஸை நல்லா பாருங்கள். அவர் உடனே தானே போயிட்டார். அவர் அவங்க 2 பேரும் பூங்கொத்து கொடுத்து அவர் கூட்டி நல்லா தானே போனாங்க உள்ள. அப்போ அவர் கரெக்டாக அவர் வேலையை பண்ணியிருக்கணும்ல, அவர் ஏன் பண்ணல அப்போது? அவர் எப்பவுமே நமக்கு அகென்ஸ்டாக தான் எப்பவுமே பண்ணுறாரு. அவர் எது நல்லது பண்ணியிருக்காரு ஒரு ஆளுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு ஆள் நல்லது பண்ணாரு சொல்லுங்கள். அதுதான் மொத்தத்திலே நம்மள அவருக்கு தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்கறதுனால அவருக்கு நம்ம பிடிக்கலை. இதுதான் என்னோடய கருத்து. நான் 2 கட்சிக்காக சொல்ல வரல. பொதுவாக தமிழ்நாட்டு மக்கள் இந்தியா நமக்கு இந்தியா மொத்தத்தில் இந்தியன்ஸு. ஆனால் ஸ்டேட்டுன்னு பார்க்க நம்ம தமிழ் மக்கள், தமிழ் தான் நம்ம முக்கியம். எல்லா ஸ்டேட்லேயும் போனால் இப்போ இந்திக்கு போனால் அங்கே தான் நாங்கள் முக்கியத்துவம் கூடாது, நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுமே. அவர் நம்மளே புறக்கணிக்கிறார், எல்லாத்தையும் புறக்கணிக்கிறாரு. அது தப்பு தானே. அது வேறு தேசிய கீதம் தமிழ் தாய் வாழ்த்து பாடி லாஸ்ட்டில் எல்லா நிகழ்ச்சியும் தேசிய கீதம் பாடுவாங்க. எங்கே மாற்றி பாடுறாங்க? நான் படித்த அளவுலும் எனக்கு 64 வயசு ஆகுது. நான் படித்த நாள்லேயே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், நீராரம் கடலூரத்தை பாடுவோம், அதுக்கப்புறம் தேசிய கீதம் பாடுவோம். அதானே எப்பவும் நடக்கிறது. அப்போ இப்படி இந்த மாதிரி பண்ணும்போது தப்பு தானே அது.
சாதாரண படிக்கிற பசங்களை பார்த்தாலே சொல்லுவாங்க. ரெண்டாவது கொஞ்சம் வயசானவங்களை கேட்டால் தப்பு தான் சொல்லுவாங்க. யாரை வந்து பாதகமாக சொல்ல மாட்டாங்க. நான் வந்து எஸ்எஸ்எல்சி படிச்சிருக்கிறேன். நான் அப்போத்துலேருந்து நான் இது வரையும் நான் தமிழ் பற்று இருக்கிறது ரொம்ப அதிகம். ரெண்டாவது நான் தமிழ் மக்களுக்காக எல்லாம் செய்யணும். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், அதான் உண்மை. அவர் வந்து தமிழ் பிஜேபி அவர் வந்ததுலாம் நம்ம தப்பு சொல்ல முடியாது சார். நம்மக்கிட்ட நடந்துக்கிற மாதிரி அவர் சரியில்லை மொத்தத்தில். அதான் என்னோட கருத்து. ஓகே மெயின். சரி சரி அதுக்கப்புறம் தேசிய கீதம் பாடலாம். ஓகே தேசிய கீதம் வந்து ஃபைனல் தானே. சரி சரி இப்போ நம்ம ஸ்கூலில் கூட என்ன பண்ணுறாங்க, முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து பாடுறாங்க, அதுக்கப்புறம் தான் தேசிய கீதம். அவ்வளோதான். ஆனால் சின்ன தான் தேசிய கீதம் பாடணும். இது வந்து ஆப்போசிட் அப்படியே பண்ணாங்க. ஒரு சில மிஸ்டேக்லாம் அவராக மாற்றி பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தேசிய கீதம்ன்றது வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். தமிழ் தாய் வந்து எங்கள் ஸ்டேட்டில் வந்து வச்சுருக்காங்க, அது பாடுறதுக்கு வச்சுருக்காங்க. அது ரெண்டுத்தையுமே பாடுறதுக்கு வந்து அவங்க வந்து இது பண்ணியிருக்கணும். சபாநாயகர் வந்து பேசினார் இல்லையா, இவர்கிட்ட வந்து பேசின போது அவர் விளக்கம் கொடுத்துருக்கணும். அதுக்கு எனக்கு இந்த மாதிரி வேணும், அதை நீங்கள் ஒத்துக்கணும், இல்லை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக புறக்கணிச்சிட்டு போகிறதுன்றது வந்து தவறு. அவர் துரைமுகம் சொல்கிறாங்க, ஆல்ரெடி நாங்கள் தெரிவிச்சிட்டோம், திரும்பி கோச்சிட்டு போனாலும் நாங்கள் என்ன பண்ணுறது? நாங்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டே அவர் மாற்றி இல்லை அப்போ வந்து லீகல் ஒப்பீனியன் வாங்கணும். சரி, கவர்னர் கூட தான் லீகல் ஒப்பீனியன் வாங்குறதுக்கு அது இருக்குது, பவர் இருக்குது. இப்போ நான் இந்த சட்டத்தை இந்த மாதிரி இது பண்ணுறேன், இதுக்கு வந்து நான் என்னோட இது லீகலாக என்னோடய ஸ்டாண்ட் ரைட்டாக தப்பா அப்படின்னு முதல்ல லீகல் ஒப்பீனியன் எடுத்துகிட்டு இருந்திருக்கணும். எடுக்காமல் வந்து நான் சொல்கிறது ரைட்டு, அவர் அந்த அரசு வந்து நான் சொல்கிறது ரைட்டு அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கேன், அப்போ முடிவே கிடையாது இல்லையா? முடியும். சரி, அப்போ நான் சொல்கிறேன் தான் அவர் தமிழ் தாய் வாழ்த்து 2வது தேசிய கீதம் பண்ணாங்க. தேசிய கீதத்தை 2 வாட்டி பாடுற மாதிரி இருக்கிறாங்க. ஆமாம், அப்படி பாடுறதான் பாடிட்டு தான் போட்டு மேலே நம்ம என்ன குறைஞ்சிட போகிறோம்? அதுதான் வந்து இது எடுத்துக்கணும். அதாவது முன்னாடியே பேசி அதுக்கு வந்து ஒப்புதல் வாங்கிக்கணும். சரி, அவங்க ஏதோ ஒரு முறையை இது ஃபாலோ பண்ணுறாங்க, நம்ம வேறு ஒரு முறையை சொல்கிறோம். இதுதான் இது மற்ற மாநிலங்கள்லாம் இப்படி தான் இருக்குது, அதனால் நடைமுறையில் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு வந்து ஏதோ ஒரு பார்ட்டி வந்து அக்ரி பண்ணிக்கணும் இல்லையா? ஸ்டாண்ட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அப்புறமா வந்து இதுதானே எதிர்கட்சி மாதிரி தானே வந்து பிஹேவ் பண்ணுற மாதிரி இருக்குது இல்லையா? அது ஒரு கவர்னர் வந்து அவர் தான் கையெழுத்து போடணும் எல்லா பில்லுலேயும், அவர் தான் இது பண்ணணும். அரசோட கொஞ்சம் ஒத்து தான் போக வேண்டியிருக்கும். முரண்பாடுகள் வந்ததுன்னா லீகல் ஒப்பீனியன் வாங்கிக்கலாம். உங்களை பொறுத்தவரை எப்படி சார், சரியா தவறா அவர் போனது? இல்லை, வெளிநடப்பு செஞ்சதெல்லாம் வந்து படிக்காமல் வெளிநடப்பு செஞ்சதெல்லாம் தவறு தான். ஓகே, தவறு தான். ஆமாம், தவறு தான். பிரேமலதா சொல்றாங்க. இல்லை கவர்னர் சொல்கிறத பிரேமலதா வந்து அப்படி சொல்கிறாங்க. அதுதான் பிரேமலதா சொல்கிறாங்க, கவர்னர் சொல்கிற மாதிரி படிச்சுட்டு போங்கன்றாங்களா? அதுவும் அவங்க வந்து பிஜேபிக்கு சப்போர்ட்டடாக பார்க்குறாங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன். பிஜேபி சப்போர்ட்டா சப்போர்ட்டடாக தான் அவங்க பார்க்குறாங்க. சரி, தமிழுக்கு தானே ஃபஸ்ட்டு உரிமை தரணுங்க. நம்ம கவர்மெண்ட்டு திமுக கவர்மெண்ட் பண்ணுறது கரெக்டாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு தமிழ், 2வது தேசியம், அப்படி தானே பார்க்கணும். நீங்கள் ஏன் மாற்றுறீங்க? அது பிரேமலதா சொல்கிறாங்கன்னா அது அரசியல், அவங்க அரசியல். ஆனால் உங்களை கேட்டா அவர் இவர் நம்ம ஆளுநர் செஞ்சது சரியா தப்பான்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் பண்ண அவர் என்ன கேட்டால் தப்பு தான். தேங்க்யூ. அது மாதிரி அவர் எடப்பாடி என்ன சொல்றாரு, நீங்க உள்ள வந்தோடனே அவர் திசை திருப்பி நீங்க வெளியே தோத்துறீங்க, டிஎம்கே ஆப்போசிட் அவர் பேசுறாரு, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க பொதுவாகவே ஆப்போசிட்டான நோக்கத்தில் தான் பார்ப்பாங்க. ரீசனாக பார்க்கும்போது என்ன ரீசனோ அதில் தான் போகணும். ஏன்னா மக்களுடைய எல்லா வகையிலையும் மக்கள் பார்க்குறாங்கல்ல, எல்லாத்தையுமே ஒவ்வொரு விஷயத்தையும் மக்கள் பார்க்குறாங்கல்ல, பார்க்க முடியாது. ஆரம்பத்துல நடைமுறையோ அதை தான் சார் ஃபாலோ பண்ணி போனோம். எதுவுமே முரண்பாடாக போகும்போது பிரச்சனை தாங்க வரும் பப்ளிக் என்னும்போது. உங்களை கேட்டால் நான் இதை தான் சொல்லுவேன், தப்பு தான் சொல்லுவீங்க. தப்பு தான் சொல்லுவேன். தேங்க்யூ. ஸ்டார்டிங் முதல்ல வந்து வழக்கமாக நடக்குது என்னவோ தமிழ் தாய் வாழ்த்து, அதுக்கப்புறம் தேசிய கீதம், இதுதான் நம்ம நார்மலாகவே பாடிட்டு இருப்போம். இவர் திடீர்னு வந்து உள்ள புகுந்து எல்லாத்தையும் மாத்திரம் என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நம்மளோட இதுவாக வந்து ரெகுலராக பண்ணுறது தமிழ் தாய் வாழ்த்து பாட்டு, அதுக்கப்புறம் தேசிய கீதம் ஃபினிஷிங் அப்புறம் தேசிய கீதம் போடுவாங்க. ஸோ அது விஷயமா அதனால அவங்க சொல்லியிருக்காங்க. மற்றபடி அவங்க சொன்னதும் தவறுன்னு சொல்ல முடியாது, ஆனால் இவர் பண்ணதும் அவன் தவறுன்னு சொல்ல முடியாது. எதுவுமே தவறுன்னு சொல்ல முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா. சார் ஒன்று அந்த பக்கம் நிற்கிறேன், இந்த பக்கம் நிற்கிறேன், ஏதாவது இப்போ சொல்லுங்கள் சார். இல்லை, அவங்க வந்து ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணுறது இப்படி தானே ஆமாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் வந்து தேசிய கீதம் பாடும் போது அப்படி சொல்லியிருக்காரு. அது சட்டசபையில் வந்துட்டு திடீர்னு போனது வந்து கொஞ்சம் எல்லோரும் கொஞ்சம் இன்டேட் பண்ணுற மாதிரி தான், அது வேறு இல்லை. ஸோ அது வந்து அதை ஏற்றுக்க முடியாது, சில பேர் ஏற்றுக்க முடியாது, சில பேர் வந்து ஓகே நம்ம இவர் தானே சொல்லிட்டு விட்டுருக்கலாம். பட் ஆனால் அது கொஞ்சம் அவர் எடுத்த டெசிஷன் எப்படின்னு தெரியல, அது தவறு மாதிரி தான் தெரியுது.